ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா, நம்ம திருப்பத்தூரில் இருக்கிற ஏலகிரி ஹில்ஸுக்கு போயிட்டு இருக்கோம். இந்த ஃபெங்கல் புயல் வந்து ரொம்ப மும்முரமாக இருக்குது. இப்போ சண்டே நாங்கள் இந்த வீடியோ எடுத்தது. ஸோ ஏலகிரி மலைக்கு காரில் போயிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக மிஸ்ட் கவர் ஆகிருக்கு ஏலகிரி மலை ஃபுல்லாக. அது இல்லாமல் ஹெவி ரெயின்ஃபால் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. எதுவுமே வெளியே நம்மளால் பார்க்க முடியாது, அந்தளவுக்கு மிஸ்ட்டு கவர் ஆகிருக்கு. வித்து ரெயின் ட்ரிஸ்லிங்கோடு இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ள மேலே பார்த்தாலுமே இதே மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயுமே நம்மளால் எதுவுமே பார்க்க முடியல. ஸோ நாங்கள் இங்கே வந்ததுக்கு, ஸோ எங்கள் பக்கத்தில் ஆவின் இருக்குது இல்லைங்களா, அந்த போட் ஹவுஸ் ஆப்போசிட்டில் ஆவினில் வந்து ஒரு காஃபி மட்டும் சாப்பிட்டோம். ஸோ காஃபி சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கேயுமே பார்க்க முடியல, அந்தளவுக்கு ஹெவி ரெயின்ஃபாலாக இருக்குது. அது இல்லாமல் அங்கே மேலே வந்து அந்தளவுக்கு க்ரௌடும் யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஹெவி ரெயின்ஃபால் இருக்கிறதுனால. அது இல்லாமல் போட் ஹவுஸ் எல்லாமே ஓப்பன் இருந்தாலும் உள்ளே யாரும் பீப்புள் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் ஜஸ்ட்டு சும்மா பார்த்துட்டோம். அங்கே கடைங்களும் எதுவும் இல்லை, அதனால் நாங்கள் ரிட்டர்ன் இப்போ கீழே இருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்களே தெரியும், நாங்கள் கீழே இறங்கும்போது கூட எந்த அளவுக்கு ரெயின்ஃபால் இருக்குன்ட்டு வைப்பர் காரில் போட்டுட்டு தான் போகிறோம். ஏன்னா நம்ம வைப்பர் போடலைன்னா நம்மளோட ஆப்போசிட்டில் யார் வராங்கன்னே பார்க்க முடியல. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட அந்த டூம் லைட் கூட நம்மளுக்கு அந்த அளவுக்கு கிளியராக விசிபிள் இல்லை, அந்த அளவுக்கு ஹெவி மிஸ்ட் பாஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் 2 o'clock ஆகுது. ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி தெரியவே தெரியாது, அந்த அளவுக்கு க்ளவுட் பாசிங்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது. ஆனால் 2 o'clock ஆகிடுச்சு. ஸோ மத்தியானம் நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்லான்னு போகலான்னு நினச்சோம். அங்கே நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், பொன்னேரி ஃபேமஸ்ஸு ஏஎல்எஸ் சிக்கன் பிரியாணி கடை. ஸோ அங்கே போய்ட்டு சூடாக நல்லா சிக்கன் பிரியாணி எல்லோரும் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அங்கேருந்து பாலாறு பார்க்க வந்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாணியம்பாடியில் பாலாறு வந்து எந்த அளவுக்கு கரை பிறண்டு ஓடுதுன்னு பாருங்களேன். தண்ணி அந்தளவுக்கு அதிகமாக ஆர்ப்பரித்து ஓடுது ஃப்ரெண்ட்ஸ், அந்தளவுக்கு மழை ஹெவி ரெயின்ஃபால்னால. இந்த பாலத்தில் வெறும் மணலை மட்டுமே பார்த்துட்டு வந்துட்டு இப்போ இந்த அளவுக்கு தண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட கிரவுண்ட் லெவல் வாட்டர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடும் கண்டிப்பாக. அந்தளவுக்கு நம்மளுக்கு ரெயின் கிடச்சிருக்கு இந்த ஃபெங்கல் புயலால். ஸோ நம்ம திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே ஹெவி ரெயின்ஃபால் விழுந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிஸ்ட்டும் வந்து நம்ம நெட்டில் விட்டுருக்காங்க கலெக்டர் சார்பாக, நம்ம டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்கே எவ்வளோ ரெயின்ஃபால் வந்திருக்குன்னுட்டு. ஸோ வாணியம்பாடியில் அதிகப்படியான ரெயின்ஃபால் விழுந்திருக்கு ஆலங்காயம் ஃபுல்லாக. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், அந்தளவுக்கு நம்மள பாலத்தில் தண்ணி ஃபுல்லாக போகுது ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்கிற ஊத்தங்கரையில் ஒரே நேரத்தில் 50 சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுக்குது. அங்கே பக்கத்தில் இருக்கிற ஏரி வந்து நிரம்பி அங்கேருந்து அதிகப்படியான தண்ணி வெளியேறதுனால அங்கே ரோடு ஓரமாக நிப்பாட்டி வச்சுருந்த காரு, ஆம்னி பஸ்ஸு, டூரிஸ்ட் பஸ்ஸு எல்லாத்தையுமே வந்து தண்ணி அடிச்சுட்டு பள்ளத்தில் இழுத்துட்டு வந்து விட்டுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட சேதம் இழப்பு ஏற்பட்டுருக்குது. இது வரைக்கும் ஊத்தங்கரையில் இந்த அளவுக்கு ரெயின்ஃபால் வந்தது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் 50 இயர்ஸில் அந்தளவுக்கு அதிகப்படியான ரெயின்ஃபால் கிடச்சிருக்கு ஒரே நாளில். ஸோ அதனால் இந்த அளவுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இங்கே பார்த்திங்கன்னா நம்ம திருப்பத்தூர் பெரிய ஏரியும் நிரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு எல்லா இடத்துலையுமே ரெயின்ஃபால் சமமாக கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் பெரிய ஏரியிலையும் அதிகப்படியான தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்க்க எல்லாருமே வந்துட்டு போகிறாங்க. இது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில். நம்ம இப்போ மலைக்கு குளிருக்கு சில்லுன்னு ஃபுட்டு பார்சல் வாங்கிட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நினைப்பாங்க நம்ம இருந்து சாப்பிட முடியாது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், பார்த்திங்கன்னா பார்சல் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. ஸோ இப்போ நம்ம எல்லோரும் சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சேர்ந்து நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே என்னென்ன ஃபுட் இருக்குன்னுட்டு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் வந்து காளான் பெப்பர் ஃப்ரை. ஏன்னா இப்போ கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால ஸோ சூடு ஏறதுக்காக காளான் பெப்பர் ஃப்ரை வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கார்த்திகை மாதன்றதுனால ஸோ சபரிமலைக்கு கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுனால ஸோ இதனால் நாங்கள் சாப்பிடல, அதனால் காளான் வாங்கியிருக்கேன். காளான் பெப்பர் ஃப்ரை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிக்கன் சாப்பிட்ட மாதிரி ஃபீல் இருக்கும், அதனால் வாங்கியிருக்கேன். இது வந்து வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வெஜ்லேயே வந்து நம்மளுக்கு அந்த போதுமான ஸ்பைசஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்கேன், அதனால் வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கு ரைத்தா கொடுத்துருக்காங்க கூடவே நம்ம சாப்பிட்றதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி வாங்கியிருக்கேன், 2 சப்பாத்தி வாங்கியிருக்கேன். அதுக்கு சப்பாத்திக்கு வந்து வெஜிடபிள் புலாவ் குருமா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் ப்ளைன் தோசை வாங்கியிருக்கேன். ப்ளைன் தோசைக்கு பார்த்திங்கன்னா அது தக்காளி சட்னி, ஸோ இது தேங்காய் சட்னி. அதுக்கப்புறம் சாம்பார் பேக்கெட்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் ப்ளைன் தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ். அது 2 இருக்கிற மீதி 2 பேக்கெட்டுமே ப்ளைன் தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஏன்னா இப்போ கார்த்திகை மாதன்றதுனால நம்ம எதுவுமே நான்வெஜ் எதுவும் சாப்பிட மாட்டோம், அதனால் வந்து வெஜ்ஜு வாங்கியிருக்கேன். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ காளான் பெப்பர் ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பைசியாக நல்லா இருக்குது. ஸோ கூடவே வந்து நம்மளோட ரைத்தா, ஆனியன் ரைத்தா வச்சுட்டு நம்ம சாப்பிடும் போது ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். வெஜ்ஜிலே நம்மளுக்கு நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கிது. ஏன்னா அந்தளவுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இது போல் வீடியோக்குள்ளே